இயேசு போல நான் வாழணும். இயேசு நடந்தபடி மற்றவங்க எப்படி வேணாலும் யூதாசா நடக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், அதை பற்றி கவலை இல்லை. மற்றவங்க நான் இயேசு போல வாழணும். இதுல உறுதியா இருங்க. இயேசு போல நீதி, நேர்மை, ஒழுக்கம் அந்த மாதிரி நான் வாழணும் அப்படின்னு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப நீதியா இருந்தாதான் ஆசீர்வாதம் தங்கும், இல்லைன்னா ஆசீர்வாதம் போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் இழந்து கடன் பிரச்சனைக்குள் ஆகிருவீங்க. அதனாலதான் ஒரு காலத்துல வாழ்ந்திருந்த எத்தனை கிறிஸ்தவர்கள் அவங்க ஜெபிக்கலையா? ஜெபிச்சாங்க, பைபிள் வாசித்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாங்களே. ஏன்? இடையில எங்கோ நீதி தவறிட்டாங்க. அதை கவனிக்கணும், அதை சரிப்படுத்தணும். அப்ப ஆண்டவர் விரும்புகிறதை விட்டு மாம்சத்துல வழி விலகிட்டாங்க, சொந்தமா காரியத்தை செஞ்சுட்டாங்க. அந்த அநீதி தான் எல்லாத்தையும் இழக்க பண்ணி விட்டாரு. அப்ப ஆசீர்வாதம் தங்கணுமானா நீதிமானா இருக்கணும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? எங்க தப்புன்னு தெரிஞ்சிட்டுல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி நீதிமானாக்கும். நான் நீதியாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்னு சொன்னீங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும், நிலைத்திருக்கும். யாரும் அதை எடுக்க முடியாது. நான் அதை இழக்க மாட்டேன் என்பதை விசுவாசிக்கிறேன். நீதியாய் வாழவும் நடக்கவும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென்.